அசூரனின் பதுமையவள் 98. அந்த பயங்கரமான அந்தகாரத்தில் அவ்வளவு அமைதி. அங்கு ஒரு அறையில் ஆம்பலின் கைகள் கட்டப்பட்டு இருந்தது. தான் கடத்தப்பட்டு இருக்கின்றோம் என்பதை அறியாத ஆம்பலோ மயக்கத்தில் இருந்தாள். பின் சிறிது கணங்களுக்குப் பிறகு தன் கண் இமைகளை மெதுவாக திறந்தவளுக்கு ஏதோ அரை உறக்கத்தில் இருப்பது போன்ற பிம்பம் உருவானது. யாரோ அவள் கைகளையும் கால்களையும் அசைக்க முடியாமல் அழுத்தி பிடிப்பது போல் அவளுக்கு எண்ணம் தோன்றியது. மிகவும் சோர்ந்து போய் இருந்தவள் மிகவும் கடினப்பட்டு தன் கண் இமைகளை முழுமையாக திறந்த பிறகுதான் அவளுக்கு நிலைமை உரைக்க ஆரம்பித்தது. அவளை சுற்றி சிறிதும் வெளிச்சம் இல்லாமல் அந்த அறை எங்கிலும் இருட்டாக இருந்தது. காட்சிகள் கண்களுக்கு புலப்படாமல் திணறியவள் அப்போதுதான் தன் நாற்காலியில் அமர்ந்த வாக்கில் தன் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இருப்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டாள். தான் கடத்தப்பட்டு இருப்பதை உணர்ந்த அடுத்த நொடியே இது கண்டிப்பாக நிலாவின் வேலையாகத்தான் இருக்கும் என்று வாய்விட்டு சொன்னவள், எப்படியாவது என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க விழி, எனக்கு பயமா இருக்குது என்று சோர்வாக சொன்னவளுக்கு பேசுவதற்கு கூட உடம்பில் தெம்பில்லை. அப்போது அங்கு யாரோ வரும் அரவம் கேட்டது. பயத்தில் தடதடக்கும் இதயத்தோடு தன் முன்னே இருக்கும் காரிருளை பார்த்து கொண்டிருந்தாள். தூரமாக கேட்ட அவனது காலடி ஓசை அடுத்த வினாடிகளிலேயே அவளுக்கு மிகவும் அருகில் அவள் காதுகளில் வந்து விழுந்தது. தன் அருகினில் கேட்கும் போது, நீ மட்டும் தனியாள் இல்லையாம்பல், உன்னிடம் குழந்தையும் உள்ளது, அதனால் தைரியமாக இரு என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். அவள் முன்னே இருந்த அறைக்கதவு படார் என்று திறக்கப்பட்டது. வெளியே இருந்து வந்த ஒளிகள் அவளது கண்களை கூச செய்தது. கதவு திறக்கப்பட்டதும் பயத்தில் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் ஆம்பல். அவள் முன்னே வந்து நின்ற சுடர், நீ எனக்குத்தான் என்று குளறியபடியே கூறினான். அவன் பேச்சில் தன் கண்களை திறந்து கொண்டவள் தன் முன்னே நிற்கும் ராஜின் அண்ணனை பார்த்து ஒருவித அசுகையுடன் முகத்தை வைத்து கொண்டாள். ராஜிற்கும் அவளுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்த நேரம் ராஜின் அண்ணன் என்ற முறையில் சுடரை சந்தித்தது உண்டு. ஒரு தடவை அவனின் எல்லை கடந்த பார்வையை உணர்ந்தவள் அதன் பின்பு அவன் முன்னே வந்து நின்றதே இல்லை. பின் வெகு நாட்களுக்கு பிறகு தன் தந்தையின் மூலம் சுடரை பற்றி செய்தியை கேட்டுக்கொண்டாள். இவனை வைத்துதான் ராஜிற்கு உதவி செய்ய வேண்டாம் என்று அவள் தந்தை முன்பு அவளிடம் சொன்னார். எதிரில் இருந்தவனை இயலாமையுடன் தன் தலையை உயர்த்தி பார்த்தவள், ப்ளீஸ் சுடர், என்னை இங்கிருந்து அனுப்பிவிடு என்று அவனிடம் யாசகம் போல் கேட்டாள். ஆனால் அதிக போதையில் இருந்தவனுக்கு ஆம்பல் முகம் அழகியின் முகமாக தெரிந்தது. அவள் பேச்சு எதுவும் அவன் செவிகளில் விழவில்லை. ஆனால் அந்த போதையிலும் அவன் எண்ணம் முழுவதும் தன் எதிரில் இருப்பவளை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியில் இருந்தது. தன் நிலையை உணர்ந்தவளின் கண்களில் இருந்து 2 சொட்டு தண்ணீர் சூடாக வெளியே வந்தது. மதியம் போல உணவை உண்டவள் அதுவும் அவள் வயிற்றில் தங்காமல் உடனே வாந்தியாக வந்துவிட்டது. பின் எதுவும் அருந்தாமல் தான் இருந்தாள். ஆனால் இப்போது அவளுக்கு அதிகம் பசிக்க ஆரம்பித்தது. அந்த பசியில் மயக்கம் வருவதைப் போல இருந்தது. அதனால் அவனிடம் பேச மட்டும் இல்லை, அவனை எதிர்பார்வை பார்க்க கூட அவள் உடம்பில் தெம்பில்லை. இத்தனை நாள் நான் உனக்காகத்தான் காத்திருந்தேன் என்று போதையில் அவன் உளர ஆரம்பித்தான். பின் அவள் கைக்கட்டை அவிழ்க்க ஆரம்பித்தான். அவள் கைக்கட்டை அவிழ்த்ததும் தான் தாமதம். அவன் முகத்தில் காரி உமிழ்ந்தாள். சிரித்து கொண்டே அதை தன் கன்னத்தில் இருந்து துடைத்தவன், என்னிடம் வரும் பெண்கள் யாரும் நீ எதிர்ப்பது போல் என்னை எதிர்த்தது இல்லை. அதனால்தான் போராடும் குணம் உள்ள உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது அழகி என்று அழகியின் பெயரில் ஒருவித மயக்கமான அழுத்தத்தை கூட்டி சொன்னான். அதில் அதிர்ச்சியடைந்த ஆம்பல், அழகியா என்று வாய்விட்டு கேட்டாள். ஆனால் அவள் இருக்கும் நிலைக்கு அவள் வாயில் இருந்து வார்த்தைகளுக்கு பதில் வெறும் காற்று மட்டும்தான் வந்தது. பின் அவள் கால்கட்டை அவிழ்த்து விட்டவன் அவளின் தோளில் தன் கையை வைத்தான். அவன் கட்டுகளை அவிழ்க்கும் வரை பொறுமையாக காத்திருந்தவள் அவன் கை அவள் தோளில் தொட்ட அடுத்த நிமிடமே அவன் முகத்தில் தன் பலம் கொண்டு அறைந்திருந்தாள். அவள் பூ போன்ற கையால் அடி வாங்கியவன் அவள் அடியை சட்டை செய்யாமல் அவள் முடியை பற்றினான். அவள் வலியால் கதற, உன்னை எனக்கு பிடித்து இருந்தாலும் உன் இசைக்கு ஆடுவேன்னு நினைக்காதே அழகி, நீ என்றும் என் காலுக்கு அடியில் கிடக்கப் போகும் அடிமைதான் என்று அவ்வளவு போதையிலும் வன்மமாக பேசினான். தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை நினைத்து ஒரு முறை தன் வயிற்றை தடவியவள், உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன், நீ என் வயிற்றில் பாதுகாப்பாகத்தான் இருப்பாய்,
உன்னை எந்த துன்பமும் நெருங்க விடமாட்டேன்டா செல்லம் என்று அழுகையிடம் பேசி கொண்டிருந்தாள் ஆம்பல். ஆம்பலின் தோளின் மீது தன் கையை வைத்தவன் அவன் அலைபேசி குரல் எழுப்பிக் கொண்டே இருப்பதை பார்த்து அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. ஆம்பலிடம் இருந்து தன் கையை எடுத்தவன் தன் கார் சட்டை பையில் இருந்து அலைபேசியை எடுத்தவன் அதில் தன் மனைவியின் முகம் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து நொடியும் தாமதிக்காமல் அதை எடுத்து தன் காதில் வைத்தான். ஹலோ பானுமா, நான் ஒரு அவசர வேலையா வெளியே போயிருக்கேன்மா. நீ என்னை பற்றி கவலைப்படாத, நீ நல்லா சாப்பிட்டு ஓய்வெடு என்று மிகவும் இறுக்கமான குரலில் பேசினான். அவன் அலைபேசியில் பேசும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மெதுவாக அந்த அறையில் இருந்து சுடருக்கு தெரியாமல் வெளியே வந்தாள் ஆம்பல். அங்கே ஒரு ஜன்னல் வெளியே பார்த்தவளுக்கு சுற்றிலும் பயமுறுத்தும் காடுகள் மட்டும்தான் அவள் கண்களுக்கு தெரிந்தது. இது போதாதென்று ஓநாய்கள் கத்தும் சத்தம் வேறு கேட்டது. உள்ளே இருக்கும் மிருகத்திடம் இருந்து தப்பித்தாலும் வெளியே இருக்கும் மிருகத்திடம் இருந்து தப்பிக்க முடியாது என்று நினைத்தவள் வேகமாக அங்கிருக்கும் வேறு ஒரு அறைக்குள் நுழைந்தாள். அது சமையல் அறை போல் காட்சியளித்தது. அங்கே இருந்த குளிர்சாதன பெட்டியில் இருந்து கேக், பிஸ்கட் போன்ற தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மேலே செல்லும் மாடியில் ஏறினாள். இங்கிருந்து தப்பிப்பது இயலாத காரியம். எப்படியாவது இந்த வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்று விடலாம். அங்கு நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதிக போதையில் இருக்கும் அந்த மிருகம் வெளியே சென்று தேடுவானே தவிர இந்த இடத்திற்கு வரமாட்டான் என்ற நினைப்போடுதான் மாடியில் ஏறினாள். 2 மாடிகள் ஏறிய பின்புதான் அவள் மொட்டை மாடியை அடைந்தாள். பகல் முழுவதும் அடித்த அதிக வெயிலால் அந்த மொட்டை மாடியில் அவள் பாதம் பட்டதும் வெதுவெதுப்பான சூடு அவள் உள்ளங்காலில் ஏறியது. அங்கே இருந்த சின்டெக்ஸ் தொட்டியின் பின்பு மறைந்த வாக்கில் அமர்ந்து கொண்டு தன் கையில் கொண்டு வந்திருந்த நொறுக்கு தீனியை கொறிக்க ஆரம்பித்தாள் ஆம்பல். இங்கு டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க என்று கோபத்தில் தாடை இறுக கத்தினான் சிவா. அலைபேசியில் பேசி கொண்டிருந்தவனுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. பின் அலைபேசியை தன் கார் சட்டை பையில் வைத்து கொண்டு வெளியே கிளம்பியவனுக்கு அழகியிடம் இருந்து அழைப்பு வந்தது. தன் கோபத்தை அவளிடம் காட்டாமல் இருக்க ஒரு முறை சுவாசத்தை ஆழ்ந்து வெளியிட்டவன், எனக்கு வேலை இருக்குது அழகி, நாம பிறகு பேசலாம் என்று கூறி வைக்க போனான். அவனை வேகமாக தடுத்தவள், தயவு செஞ்சு அலைபேசியை அணைத்து விடாதீங்க சிவா என்று அந்த பக்கம் இருந்து கத்தினாள் அழகி. சரி, வேகமா சொல்லு என்று சொல்லிவிட்டு தன் மணிக்கட்டில் கட்டியிருக்கும் ஆப்பிள் ஸ்மார்ட் கடிகாரத்தை பார்த்தான். 8 மணிக்கு மேல் உங்களுக்கு என்ன வேலை சிவா? என்னிடம் எதையாவது மறைக்கிறீங்களா என்று கேட்டவளின் குரல் கூர்மையாக இருந்தது. உன்னிடம் நான் எதை மறைக்கப் போகிறேன் அழகி, நான் வந்து பேசுகிறேன் என்று சொல்லி வைக்க பார்த்தான். ஆனால் நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டு விடுவேனா என்பது போல் இருந்தது அடுத்து அழகி பேசிய பேச்சு. உங்களிடம் ஏதோ தவறு இருக்கு சிவா, நீங்கள் அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க என்றவள் குரலில் என்ன இருந்தது என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு வெற்று சிரிப்பை சிந்தியவன், 6 வருஷமா என்னை காதலித்தும் நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை அழகி என்றான். பேச்சை மாத்தாதீங்க சிவா, இப்போது எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. அப்படி என்ன உயிர் போகும் அவசரம் உங்களுக்கு என்று கேட்டாள். ஆமாம், உயிர் போகும் அவசரம்தான் என்று கத்தினான் சிவா. அவன் பேச்சின் வித்தியாசத்தை உணர்ந்தவள், நீங்க சரியில்லை சிவா என்றாள். ஆம், அப்படிதான், நீ இப்படி கேள்வி கேட்பது எனக்கு பிடிக்கல என்று சொல்லி இணைப்பை துண்டித்தான் சிவா.